நீங்கள் போகிறீங்களா எங்கே ஃப்ரான்ஸ் வரீங்களா ஆங்கே பூஞ்சே சந்தனக்கடி யாத்தே திந்தனக்கடி யாத்தே பாய் பாய் கொஞ்சம் போட்டு எடுக்க ரைட் இன்றைக்கு ஒரு பிடி சிக்கனை காட்டிங்கன்னு சொல்லுது இன்றைக்கு ஒரு பிடி இன்றைக்கு பாய்டா பிடி வர ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் ஒரு வித்தியாசமான காலனி. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெளிநாட்டு பயணம். நாங்கள் இல்லை, உறவுகள் வந்து போயிடும். அதில் எப்படி வழிகாட்டணுன்ற மாதிரி ஒரு வீடியோ தான் பெறப்போகுது. அதாவது ஃப்ரான்ஸில் இருந்து எங்களுடைய அண்ணவரால் இங்கே வெட்டிங் பண்ணியிருந்தவர். வெட்டிங் பண்ணிவிட்டு நான் அடிக்கடி என் முல்லைத்தீவு போகிறதுக்கான காரணமும் அதுதான், அடிக்கடி அவங்களோட வீட்டை போகிறது. இப்போ அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து அங்கே எல்லாமே வந்து கிடைச்சிட்டுன்னு எல்லாம் வந்து கிடைச்சிட்டு விசா எல்லாம் கிடைச்சிட்டுது. இன்றைக்கு அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி கொழும்பு வெள்ளவத்த பகுதியில் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு இந்த வீடியோ தான். இப்படியே நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். போய் சாப்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் அவையில் வந்து வழி அனுப்பி வைக்கிற நிகழ்வை தான் இன்றைய காணொலியில் வந்து பார்க்க போகிறீங்க. அந்த காணொலியை பாருங்க. இப்படியாவே இந்த விடாபுறைக்குள்ள இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறும் எல்லாருக்குமே தெரியும். என்றால் வெளிநாட்டு வாழ்க்கைன்றது வந்து இப்போ இங்கே இருந்துட்டு நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போவாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய தாய் நாட்டை விட்டுட்டு போய்க்க வந்து அவ்வளோ கவலையாக இருக்கும். என்ன செய்கிறது, இருந்தாலும் போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் ஒன்றும் செய்யலாது, போகத்தான் வேணும். இன்றைய நாளில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம். யாரும் எங்களோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே, நாங்கள் இந்த பார்க்கிங்கில் நிற்கிறோம். வலிக்கிற போகிறோம். ரெண்டும் வேன்லையும் கார்லையும் வந்து நாங்கள் வலிக்கிட போகிறோம். என்ன ஓகே ஓகே வலிக்கிட்டோம். இங்கே வேறு வாண்டு தான் போக போகிறார், இவரும் தான் போக போகிறார். ஃப்ரான்ஸுக்கு போக போகிறார். ஃப்ரான்ஸுக்கு போக போகிறார். இவரும் அப்பாவும் அம்மா. இனி போய் அங்கே போய் கச்சா புச்சான்னு பிரான்ஸ் ஃபாசில்னு கதை பெற நீ அங்கே படிக்கு அழுறானோ ஐயாது பரவாயில்ல. ஒரு வயசுக்குள்ளேயே ஒன்றரை வயசுலேயே ஒன்றரை வயசுலேயே ஃப்ளைட் வர போகிறான் ஃப்ரான்ஸுக்கு வெளிநாட்டு. உனக்கு எத்தனை வயது? உனக்கு 20 வயது. இப்போ உன்னைக்கே 17 வயது. பாய் காட்டுங்க, பாய் காட்டுங்க, பாய் காட்டுங்க, பாய் காட்டுங்க, பாய் காட்டு. நீ எப்போ போகிற ஃப்ரான்ஸுக்கு? அடுத்தவர் வாண்டு. அப்போ என்ன கவலையாக இருக்கோ? மேல் போக போகிறா வெளிநாட்டுக்கு? என்ன கவலையாக இருக்கோ? சொல்லுங்க. சந்தோஷமாக இருக்கு. இப்போ நிற்கிறோம் வெள்ளவத்த புகையிரத நிலையம் இருக்குது பாருங்க. வெள்ளவத்த புகையிரத நிலையம் இதுக்கு முன்னாளான் வந்து நிற்கிறோம். இப்போ நாங்கள் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பனானா லீஃப்ன்னு சொல்லி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வெள்ளவத்த புகையிரத நிலையத்துக்கு முன்னுக்கு இருக்குது பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்லாம் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்ட போகிறோம். இப்போ விளையாடி கொண்டிருக்கிறாரா இங்கே சாப்பிட்டு வெளிக்கிட்ட போகிறோம். எல்லோரும் இடிக்கணும். பாருங்கள், பிரியாணி சிக்கன் எல்லாம் இருக்குது. வாழை இல்லையா உனக்கு? நீ அங்கே வாழையில் பாருங்கள், தட்டில் வாழையில் வச்சுருக்கு. அதுவும் வாழையில் மாதிரி தான் கிடக்குது. அதில் ஒரு வாழையில் வச்சு தான் சாப்பாடு. தனித்தனியோட என்ன இது? மீன் 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 பொரியலோ முழு மீன் சோறு. அது கறி. இது ஃபிஷ் சாம்பலா? ஓகே ஓகே ஓகே. போடுங்க. என்ன போட்டுடு மாமா, என்ன போட்டுடு? கொஞ்சமா கார்த்தப்போ வெள்ளைக்கறி. என்ன பைத்தங்க வெள்ளைக்கறி. அடுத்தது சாம்பல். இது கீரை. ஒன்னாங்கானி. சம்பளம்
சிக்கன் ஜம்பல் பருப்பு பாருங்க எல்லாமே தனித்தனியே இந்த சட்டிக்கு வந்துருக்குது. இது என்ன கத்திரிக்காய் செம்மையா இருக்கு. அடுத்தது என்ன நல்ல காலம். அடுத்தோட பாருங்க மீன் பொரியல். அடுத்த கொஞ்சம் குழம்பு விடுவோம். இதுவும் குழம்பு மீன் தானே. சூப்பர். இன்றைக்கு ஒரு பிடி சிக்கனை காட்டிங்கன்னு சொல்லுது. இன்றைக்கு ஒரு பிடி இன்றைக்கு விருந்தோம்பல் நடக்குது. நல்ல கட்டு தான் கேட்டேன். சிக்கன் பீஸ் பாருங்க சாப்பாடு நடக்குது. நம்ம சேர்ந்து தொட்ட பூமரம் மலை மலையா பொழியும் கண்ணாலய கண்ணாடி நிலையத்தை அண்டி விட்டோம். அருகில் வந்து விட்டோம். ஏற்றுமதி தயார் பண்ணி கொண்டு இங்கே சாமான ஏற்றுறதோட இருக்குமோ இலங்கை இங்கே இப்பொழுது நாங்கள் வாகனத்தை சோதனை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வாகனத்தை சோதனை இடுகிறார்கள். முடிந்து விட்டது. எங்களுக்கு ஒரே சோதனையாக கிடக்கிறது. இப்பொழுது விமான நிலையத்தை வந்து அடைந்து விட்டோம். புறப்பாடுக்கு வந்து விட்டோம். லக்கேஜ் இறக்க போறோம். இங்கே மக்கள் நிறைய பேர் நிற்கிறார்கள். வந்துட்டோம். கொஞ்சம் பின்ன கடு டிரைவர் கொஞ்சம் பின்ன கடுங்க. பின்ன கடு ரெண்டு பேக் எடுத்துட்டு சின்ன பேக் அப்படி எடுத்து முன்ன போடு. நாங்கள் வானத்தை விட்டுட்டு வரோம். வாங்க. ஓகே வலிக்கிட்டாங்க. வெளிநாட்டு போக வலிக்கிட்டாங்க. ஓகே இப்போ வாகனம் பார்க்கிங்கில் விட்டுட்டு உள்ளுக்கு போகிறேன். ஆக்கள் தான் ரெடியாக நிற்பினோம்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கே நம்ம ஆக்களை காணல. என்ன சட்டை போடாமல் போகிற போறீங்க? சட்டை போவா அவனு சட்டை போட போடல. இதில் டிக்கெட் எடுத்து தான் நாங்கள் உள்ளுக்கு வந்து போவோம். டிக்கெட் எடுத்து நீ எடுத்துட்டு வா. 2 டிக்கெட் தள்ள நான் உள்ளுக்கு வந்துட்டோம். ஓடியா 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 ஓடியா. இவர் நீங்கள் விளையாட போகிறீங்களா? கொஞ்சம் ஓம் பண்ணுது. நீ ஊட்டிக்கிட்டு சரியா? நான் முன்னுக்கு ஒன்றே தெரியாமல் ஊட்டிக்கிட்டு சரி ஓகே. நீங்களும் போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? அவாக்கு நினைவு தானா? நம்ம இந்த ஒரு பாட்டு நம்மகிட்ட பாத்தியா எங்களை விறகு வைக்கிறதுக்காண்டி இந்த பச்சை கலர் சாரையெல்லாம் கட்டி நிற்கணும். நீங்கள் போகிறீங்களா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிறீங்களா?
இதடா இது அது முத்தாச்சு தான் எல்லாம் இருக்கணும் இதை பாருங்க 1760 மக்கள் இவரை வந்து பாருங்க வந்து சாப்பிடுன்றிருக்காரு உள்ளுக்கு வந்து சரி கணக்கு சரி சரி திருப்பி விட்டினாங்க சம்பளத்துக்கு கை கூலிக்கு ஆள் இல்லை உங்களை தான் பிடிச்சி கிடாக்கு அப்படியே முன்னுக்கோ அப்பா புதுசு எல்லாம் புதுசாக போட்டுடாக்கு என்ன இது திரும்பவா ஆ வாங்க நடந்து வா அவன் எழுப்பிடு பண்ணு அதில் சப்பாத்தா நடக்கலாங்கிற விடு ஆ என்ன இது படுத்தாச்சு எப்படி நடக்குவோம்ப்பா வலிமை நடவுங்கப்பா ஆ தூக்கி நிமித்தி விடு ஆ ரைட் வாங்க சித்தப்பா பிடிங்க என்ன பிடிச்சிட்டு வாங்க ஆ வாங்க ஆ அச்சா கில்லியா ஆஞ்சே ஊஞ்சே சந்தன கிடையாதே திந்தன கிடையாதே தாம்சி ஓம்ஜி சந்தன கடியாங்கு சிந்தன கடியாங்கு போடுவோம் உடனே காட்டுறேன் தம்பி போடுங்க பாய் பாய்டா ஓகே நம்ம நான் கொஞ்சம் இருக்கா அவனை கொஞ்சம் போட்டு எடுக்க ஆ ரைட் ஓகே பாய்டா குட்டி நீ வர டேய் இத்துறது தங்கம் மாம்பழம் பாய் பாய் இந்த விமான நிலையத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பகுதி ஒரு நீச்சல் தடாகம் மாதிரி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கேன். ஓகே, வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ தான் வழி அனுப்பி வச்சுட்டு வெளியில் வந்து நிற்கிறோம். உண்மையிலே இந்த உறவுகள் பிரிவுன்றது வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கும் என்று தான் சொல்லுவேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ பிள்ளைகளை பிரிஞ்சு தாய்மார் வந்து அரபு நாடுகளுக்கு வந்து வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும், வெளிநாடுகளில் இப்போ யுத்த காலங்களில் வந்து தங்களுடைய உயிரை வந்து பாதுகாத்து கொள்வதற்காக நிறைய பேர் வந்து
புலம்பெயர் தேசங்களில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படியாக ஒவ்வொருத்தரும் வந்து வித்தியாசமாக வந்து இந்த பயணங்கள் வந்து இருக்கும் என்றதில் வந்து எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதிலையும் குறிப்பாக வந்து இந்த திருமணமாகி பிரிஞ்சு உறவுகளை வந்து பிரிஞ்சு போகிறதுன்றதும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமான ஒரு விடயமா இருக்குது. 35 வருஷம் 36 வருஷமாக வந்து எங்களுடைய தாய் நாட்டிலேயே வந்து இருந்துட்டு பிறகு திருமணமாகி வெளிநாடுகளுக்கு வந்து போகிறதும் வந்து பிரிஞ்சு போகிறதும் வந்து ஒரு கவலையான ஒரு விடயமா இருக்கும். ஆனால் இது வந்து சில பேருக்கு, நிறைய பேருக்கு வந்து சந்தோஷமாகவும் இருக்கும். நிறைய பேருடைய கனவாக இருக்குது, நாங்கள் வெளிநாடுக்கு போகணும், அவங்களுடைய அந்த வாழ்க்கையை வந்து வாழணும்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போ திருமணமாகி எங்களுடைய நாட்டிலே வந்து இருக்கிறதும் வந்து அது ஒரு விதமான ஒரு கஷ்டமாக இருக்கும். என்ன என்ற பிள்ளை இன்னும் வந்து வெளிநாட்டுக்கு போகலைன்னு சொல்லி பிரிஞ்சு இருக்கிறதும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கும். இதே நேரத்தில் எல்லாம் ஓகே ஆகி விசா எல்லாம் கிடச்சி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வெளிநாட்டுக்கு வாழ போய்க்கேம் வந்து இங்கே இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் வந்து கவலையை படுறதும் வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலையும் வந்து நடக்கின்ற ஒரு விடயம். இப்படியாக பிரிதல் என்றது வந்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில வந்து அதிகமாக வந்து நடக்கின்ற ஒரு விடயம். அது நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் என்றதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விடயம். பார்க்கலாம், இன்றைய நாளையும் நிறைய விடயங்கள் வந்து நடந்தது. காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. பெரிய அளவில் இதில் விஷயங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக வந்து நான் இதை பார்க்குறேன். அதனால் இந்த காணொலியை வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொண்டேன். இதே மாதிரி அனுபவங்களை வந்து நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து நீங்கள் அனுபவிச்சு கொண்டிருப்பீங்க. இப்போ யுத்த காலங்களில் நீங்கள் போனால் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கே யுத்த காலங்களில் போயிட்டு தங்களுடைய தாய் நாட்டுக்கு வர முடியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. 35 வருஷம் 40 வருஷத்துக்கு பிறகு தங்களுடைய தாய் நாட்டுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் அங்கேருந்து உழைச்சி இங்கே வீடுகள் எல்லாமே கட்டி தங்களுடைய இறுதி காலத்தில் வந்து தங்களுடைய தாய்நாட்டில் எங்களுடைய சொந்த மண்ணெலாம் இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. இப்படியாக இந்த வெளிநாட்டு வாழ்க்கை என்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மேலே ஒரு நரகமாக அது ஒரு சொர்க்கமாக, நிறைய பேருக்கு அது சொர்க்கமாக இருக்கலாம். சில நிறைய பேர் இப்போ பார்த்தா எங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வேண்டாம், நாங்கள் ஊர்லாம் வந்து இருக்க போகிறோம்ன்ற மாதிரியும் வந்து நிறைய விஷயங்கள் காணொலிகள் வந்து நாங்கள் பார்க்குறோம். என்ன ஓகே, காணொலி பிடிச்சிருக்க நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அவருடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் மறக்காமல். இன்னொரு அழகான ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கிறேன். ஓகே, பாய்.